السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. قل سيروا في الأرض فانظر كيف كان عاقبة المجرمين. صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين، والحمد لله رب العالمين. صلاة என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக சங்கை பொருந்திய ஜும்மாவுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அருளும் அன்பும் அளப்பெரும் கிருபையும் என்றென்றும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆன் ஷரீஃபில் நபிமார்களுடைய வரலாறுகளை நமக்கு சொல்லித் தருவார். அல்லாஹ்வினால் உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள் 1,24,000 நபிமார்கள். அவர்களில் 25 நபிமார்களுடைய பெயர் மட்டும்தான் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றான். அந்த 25 நபிமார்களுடைய வரலாறையும் குர்ஆனிலே முழுமையாக சொல்லப்படவில்லை. ஒரு சில நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லித் தருவான். அதிலே சில நபிமார்களுடைய வரலாறை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுமையாக அல்லாஹ் சொல்லியிருப்பான். இன்னும் சில நபிமார்களுடைய வரலாறை தேவையான அளவிற்கு கொஞ்சம் குறைத்தும் அல்லாஹ் சொல்லித் தருவான். இன்னும் சில நபிமார்களினுடைய வரலாறு குர்ஆன் ஷரீஃபிலே 1-2 வரிகளில் மட்டும் சொல்லி சுருக்கமாக முடிக்கப்பட்டிருக்கும். அருமையானவர்களே, வரலாறு என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் ஏன் குர்ஆனிலே சொல்லி பதிவு செய்திருக்கிறான்? நாம் கடந்து வந்த பாதை, இந்த மார்க்கம் தோன்றியது, ஆரம்ப காலத்திலிருந்து என்ன நடந்தது என்ற வரலாறை நாம் தெரிந்து வைத்திருப்பது மிக மிக முக்கியமானது. எந்த ஒரு சமுதாயம் தான் கடந்து வந்த பாதைகளை, தங்களுடைய முன்னோர்களுடைய வரலாறுகளை மறந்துவிட்டார்களோ அந்த சமுதாயம் இந்த பூமியிலிருந்து அழிக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வரலாறுகளை, நம்முடைய முன்னோருடைய வரலாறுகளை நாம் தெரிந்து வைத்திருப்பது மிக மிக முக்கியமானது, அவசியமானது. எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வான். அதுவும் தேவைக்கு ஏற்ப அந்தந்த காலகட்டங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அந்த வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஒரு தனிநபருடைய வரலாறோ, ஒரு சமூகத்தினுடைய வரலாறோ, ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவன் இறக்கும் வரையிலான அனைத்து விஷயங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. ஒரு மனிதனுடைய வாழ்வில் எது மிக மிக முக்கியமான அம்சமோ அதை கொண்டு அவனை பின்பற்றி வாழக்கூடிய அந்த சமூகத்திற்கு பலனளிக்குமோ அந்த அளவுக்கு அந்த வரலாறுகளை பதிவு செய்தால் போதும் என்பதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனிலே
நபிமார்களுடைய வரலாறை பதிவு செய்வதில் ஏற்றத்தாழ்வை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். சில நபிமார்களுடைய வரலாறை முழுவதுமாக அல்லாஹ் சொல்லி இருப்பான். சில நபிமார்களுடைய வரலாறை கொஞ்சம் குறைத்து அல்லாஹ் சொல்லி இருப்பான். திருக்குர்ஆனுடைய அதை எடுத்து நாம் படித்து பார்த்தோம் என்று சொன்னால் குர்ஆனில் 1/3 பகுதி வரலாறுகளை மட்டுமே பேசும். நபிமார்களுடைய வரலாறு, தீய கொடியோருடைய ஆட்சிகள், அவர்கள் செய்த அக்கிரமங்கள், அநியாயங்கள், அவர்களை பற்றிய செய்திகள் என்று வரலாறுகளை பற்றி மட்டுமே குர்ஆன் 1/3 பகுதி வரலாறுகளை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால், வரலாறு என்பது ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சமூகத்திற்கும் மிக முக்கியமான விஷயம். அதான் அல்லாஹ் குர்ஆனிலே வரலாறுகளை பதிவு செய்திருக்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடிய விதத்தில் தேவைக்கு ஏற்ப நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்படி இந்த சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, இதுவெல்லாம் பெரிய கஷ்டம் அல்ல, இதுவெல்லாம் பெரிய சிரமம் அல்ல, உங்களால் முடியும் என்று சொன்னால், இதற்கு முந்தைய நபிமார்கள் அதை செய்திருக்கிறார்கள், இதற்கு முந்தைய நபிமார்கள் அப்படி நடந்திருக்கின்றார்கள் என்பதை சுட்டி காட்டுவதற்காக வேண்டி, அவர்களை தயார்படுத்துவதற்காக வேண்டி அந்தந்த காலகட்டத்தில் தேவைக்கு ஏற்ப நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். அதை பற்றி திருக்குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டுகின்ற பொழுது, வகுல்லன் நகுஸ் மின் அம்பாஇர் ருசுல், நபிமார்களுடைய சரித்திரத்தை, வரலாறை உங்களுக்கு சொல்வதன் மூலமாக மானு சப்பித் பிஹி ஃபஆதக, உங்களுடைய உள்ளத்தை நாம் உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த வரலாறை நாம் சொல்லுகிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இந்த அடிப்படையிலே குர்ஆனிலே நிறைய நபிமார்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டியிருக்கின்றான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய வரலாறு, ஒவ்வொரு நபிமாருடைய வரலாறும் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்திலே இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்திலே ஒவ்வொரு விஷயத்திலே அல்லாஹ் அதை சொல்லி காட்டுவான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகசீலராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்று அல்லாஹ் பதிவு செய்வார். அவருடைய வரலாறு நிறைய உண்டு, நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனாலும் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை முக்கியத்துவப்படுத்தி, முதன்மைத்துவம் படுத்தி, அதை உயர்த்தி காட்டுகின்ற பொழுது, இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு மிகப்பெரிய தியாகியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதை அல்லாஹ் பதிவு செய்வார். அவருடைய தியாகம் எந்த அளவுக்கு உயர்ந்த அளவு, அல்லாஹுவை ஒன்று இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும், மக்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் கொண்டு வந்த தீனை எத்தி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய மகனை இழப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். தன்னுடைய தந்தையையும் அவர் இழப்பதற்கு தயாராக இருந்தார். குடும்பம் முக்கியம் அல்ல, பிள்ளைகள் முக்கியம் அல்ல, அல்லாஹ் தந்த மார்க்கமும் ஷரியத்தும் தான் முக்கியம் என்பதை அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணர்த்தினார்கள். அதற்காக வேண்டி என்ன தியாகம் வேண்டுமானாலும் செய்வதற்கு அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துணிந்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். பல ஆண்டுகளாக, 80க்கும் அதிகமான ஆண்டுகளாக குழந்தை இல்லாத கட்டத்தில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை நடக்கக்கூடிய பருவத்தை அடைகின்ற பொழுது, ஃபலம்மா மஅஹு ஸபிய, அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கையை பிடித்து நடக்கக்கூடிய அந்த பருவத்தை அடைந்த பொழுது, அந்த மகனை நீங்கள் அல்லாஹ்விற்காக வேண்டி அறுத்து பலியிடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை செய்வதற்கு துணிந்தார்கள். தன்னுடைய மகனையே அறுப்பதற்கு துணிந்தார்கள். அவருடைய தியாகத்தை அல்லாஹ் அங்கே மிக உயர்த்தி காட்டுகின்றான். ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் சிலை வணக்கம் செய்யக்கூடியவராக இருந்தார். சிலைகளை செய்து அதை விற்று அதன் மூலமாக வருமானம் ஈட்டி இத்தவறான கொள்கையில் இருக்கிறார் என்பதை இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தெரிந்த பொழுது தன்னுடைய தந்தை என்று பார்க்காமல் அதை எதிர்த்து நின்றார்கள். என் அருமை தந்தையை, நீங்கள் செய்யக்கூடியது முற்றிலும் அது தவறான காரியம், நீங்கள் வணங்கக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, அதை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று தன்னுடைய தந்தையிடத்தில் அவர்கள் போராடினார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய தந்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, இனிமேலும் என்னை தொந்தரவு செய்தால் உன்னை மாறுகால் வாங்குவேன், வீட்டை விட்டு வெளியேற்றினார் அவருடைய தந்தை. எல்லாவற்றையும் தாங்கினார்கள், ஆனாலும் ஏகத்துவ கொள்கையில் தான் உறுதியாக இருந்தார். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை
அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்ற பொழுது அவர்களை ஒரு பெரிய தியாகியாக காட்டுகின்றார். ஒரு பெரிய தியாக சீரர்களாக அவர்களை சித்தரித்து காட்டுவார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரங்களை, வரலாறுகளை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவார். அப்படி சொல்லி காட்டுகின்ற பொழுது மிகுதமான வழியில் நாம் மூசா நபியினுடைய வரலாற்றை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய சொந்த சமுதாயமே அவருக்கு துரோகம் செய்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுவார். அவருடைய சொந்த சமுதாயமே, அவர்களை சார்ந்தவர்களே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல்வேறு விதமான இடைஞ்சல்கள், பல்வேறு விதமான நெருக்கடிகள் கொடுத்து மன உளைச்சலுக்கு கூட பல கட்டங்களில் ஆளாக்கி இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காட்டுகின்ற பொழுது, அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அவருடைய சமுதாயமே அவர்களுக்கு துரோகம் செய்தது, மாறு செய்தது. ஆனாலும் அவைகளை எல்லாம் அவர் சகித்துக் கொண்டு தன்னுடைய சமுதாயத்திற்கு நலவு செய்ய வேண்டும் என்றுதான் அவர் நாடினார் என்பதை அல்லாஹ் அங்கே பதிவு செய்வார். அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சமூகம் எந்த அளவுக்கு அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார் என்று சொன்னால், ஒரு நதியிலே எப்பொழுதும் குளிக்குகின்ற பொழுது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரும் இல்லாத தனியாக ஒரு இடத்தில் போய் நின்றுதான் தனிமையிலே தான் குளிப்பார்கள். மக்கள் எல்லோரும் சேர்ந்து குளிக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும், ஆனால் அங்கே போய் குளிக்க மாட்டார். கொஞ்சம் கூச்ச சுபாவம் என்ற அடிப்படையில் கொஞ்சம் தூரமாக தள்ளி தனியாக யாரும் இல்லாத இடத்தில் என்றுதான் குளிக்கக்கூடிய பழக்கம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். இப்ப இதை பார்த்து கொண்டிருந்த அந்த சமுதாயம் அவர்கள் சொல்லுவார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மறை உறுப்புல ஏதோ ஒரு பிரச்சனை, நோய் இருக்கிறது, அதனாலதான் நாம எல்லாம் பார்த்துருவோம் சொல்லி தனியா போய் குளிக்கிறாரு என்று அந்த மக்கள் அவர்களை பார்த்து இகழ்வாக பேசினார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒரு முறை ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நதிக்கரையில் தனிமையிலே குளிக்கின்ற பொழுது தன்னுடைய ஆடையெல்லாம் கலட்டி ஒரு இடத்தில் வைத்து, அது காற்றில் பறந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி ஒரு பெரிய கல்லை அதற்கு மேல் வைத்துவிட்டு அவர்கள் நதியிலே இருந்து குளித்துக் கொண்டிருப்பார்கள். திடீரென்று ஒரு காற்று வீசி கல்லை அகற்றி அவருடைய ஆடை காற்றிலே பறந்துவிடும். ஆடை காற்றிலே பறந்து விடுதே என்று நதியில் இருந்து அவர்கள் வேகமாக வெளியேறி அந்த ஆடையை திரட்டி கொண்டே செல்லுவார்கள். இந்த மக்கள் எல்லோரும் குளித்துக் கொண்டிருப்பார்கள் அல்லவா, அந்த இடத்துக்கு வந்து வருவார்கள். அந்த மக்கள் எல்லாம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துவிட்டு அப்புறம் சொல்லுவார்கள், மூசாவுக்கு அப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவர் மறைவிடத்தில் ஏதோ வியாதி இருக்கும் என்று நாம தான் தவறாக நினைத்துக் கொண்டோம், இதை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்துவதற்காக செய்யப்பட்டது. அப்ப எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிகள், மன உளைச்சல்கள், இப்படி சொந்த சமுதாயமே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்வார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை, சரித்திரத்தை சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுவான். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது மிக அழகான ஒரு வரலாறை நாம் உங்களுக்கு சொல்லுகிறோம் என்பதாக சொல்லுவான். யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை மிக சத்துருபமாக, மிக அழகான முறையில் சொல்லப்பட்டதை போல வேற எந்த நபிமாருடைய வரலாறையும் அல்லாஹ் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு மிக அற்புதமான முறையிலே வடிவமைத்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை சொல்லி காட்டுகின்ற பொழுது அதிலே மிக முக்கியமாக அல்லாஹ் மிக உயர்த்தி காட்டக்கூடிய என்ன தெரியுமா, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சொந்த சகோதரர்களே யூசுப் நபியை கிணத்தில் போட்டு கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். அதிலிருந்து தப்பித்து வந்து பல்வேறு கட்டங்கள், சோதனைகள், நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி தான் அவர் நபியாகவும் ஒரு அரசராகவும் வந்தார் என்று அவருடைய வரலாற்றை அல்லாஹ் பதிவு செய்வார். இப்ப சொந்த சகோதரர்களே சேர்ந்து ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு சதி செய்தார்கள். ஆனாலும் கூட தன்னுடைய சகோதரர்களை பழிவாங்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவருடைய சகோதரர்கள் எல்லாம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்து சரணடைந்து நீங்கள் தான் எங்களுக்கு கதி என்று வீழ்ந்த போது அவர்களை தூக்கி நிறுத்தி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை தட்டி கொடுத்து ஆறுதல் படுத்தினார் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சிறு குழந்தையாக இருக்குகின்ற பொழுது என்னை கிணத்தில் தூக்கி போட்டு கொலை செய்த சண்டாள பாவி அல்லவா நீங்கள், உங்களை என்ன செய்கிறேன் பார் என்று பழிவாங்க வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை. ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை, அவருடைய சரித்திரத்தை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அவருடைய சொந்த சகோதரர்களே அவருக்கு துரோகம் செய்தார்கள், அவர்களை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்கள். ஆனாலும் கூட அவர்களை எல்லாம் பழிவாங்க வேண்டும் என்று ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நினைக்கவில்லை என்பதை அல்லாஹ் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை பதிவு செய்வார்.
இப்படி நிறைய நபிமாருடைய வரலாறுகள் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வரலாறுகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுவான், வகுல்லன் நக்ஸுஸ் மின் அம்பாஇ ருசுலி, முன்னர் வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம். எதற்கு தெரியுமா? மா நுஸப்பித் பிஹி ஃபுஆதக, அதை கொண்டு உங்களுடைய உள்ளத்தை தரிபடுத்துவதற்காக வேண்டி. எத்தனை சிரமங்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படுகின்றது. இவைகளெல்லாம் ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் தைரியத்தோடும் மன உறுதியோடும் இருக்க வேண்டும். நமக்கு முன்னர் வாழ்ந்த நபிமார்கள் இதே கஷ்டங்கள் சோதனைகள் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்ற படிப்பினையை பெற்று உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வரலாறுகளை உங்களுக்கு நாம் சொல்லுகிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவார். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உடைய திருக்குர்ஆனில் அவர்களுடைய வரலாறை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். எல்லா நபிமார்களுடைய வரலாறை விடவும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மிக அற்புதமான வரலாறு, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவருடைய வரலாறு. எல்லா நபிமார்களும் கஷ்டப்பட்டார்கள், துன்பப்பட்டார்கள், ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது மக்களால் புறக்கணிக்கப்பட்டார்கள். இன்னும் கொலை கூட சில நபிமார்களை செய்திருக்கின்றார்கள், அடித்திருக்கிறார்கள், துன்புறுத்தி இருக்கின்றார்கள், ஓட ஓட விரட்டியும் இருக்குகின்றார்கள் பல்வேறு நபிமார்களை. ஆனால் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சரித்திரத்தை வரலாறை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களை யாரும் எதிர்த்ததாக எங்கேயும் பதிவு செய்யப்படவே இல்லை. அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது அதை அப்படியே மக்கள் வாங்கி கொண்டார்கள், அதை புறக்கணிக்கவில்லை, அவர்களை எதிர்க்கவில்லை, அவர்களுக்கு தொல்லை கொடுக்கவில்லை. மிக சுகபோகமான ஒரு அரச வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய எண்ணமும் சிந்தனையும் இருந்தது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கின்றார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், எனக்கு ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடு. அந்த ஆட்சியும் அதிகாரம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எனக்கு பின்னால யாருக்குமே அது மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு பின்னால உலகம் அழியும் வரையிலேயும் யாருக்கும் அப்படி ஒரு அதிகாரம் ஒரு ஆட்சி இருக்கக்கூடாது. அவ்வளவு உயர்ந்த ஒரு ஆட்சி அதிகாரத்தை எனக்கு கொடு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்தான். பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய கண்ணுக்கு கூட புலப்படாத ஊர்வண்ணங்களை கூட ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக துல்லியமான முறையில் கண்டெடுத்து அவைகளோடு பேசும் ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளை கூட கண்டறிந்து அவர்களுடைய விஷயங்களை தெளிவாக சொல்லக்கூடிய ஆற்றலும் சக்தியும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தான். குர்ஆனிலே மிக உயர்த்தி அவருடைய வரலாறுகளை சொல்லி காட்டுகின்ற பொழுது ஹுதுஹுது என்ற பறவை அவரிடத்தில் இருந்தது. அதனுடைய வல்லமை ஆற்றல் என்ன என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் ஒரு பறவை இருந்தது. அந்த பறவையின் பெயர் ஹுதுஹுது என்ற பறவை. அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த பறவையை தன்னோடு அழைத்துக் கொண்டே செல்லுவார்கள். அப்படி ஒருமுறை பிரயாணத்தில் அவர்கள் அழைத்து சென்று இருக்கின்ற பொழுது அந்த பறவை காணவில்லை, எங்கேயோ பறந்து சென்று விட்டது. சபா நாட்டை சுற்றி மட்டும் அது ஒரு ரவுண்ட் அடித்து சுற்றி பார்த்து விட்டு கடைசியில் மூசா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தது. கேட்டாங்க எங்க போன என்ன விஷயம் என்று. அப்ப அந்த பறவை சொன்னது, சபா நாட்டை முழுவதும் அது சுற்றி பார்த்து தெரிந்திருக்கின்றது. சபா நாட்டினுடைய அந்த கண்கொள்ளா காட்சி இருக்கிறது அல்லவா, அந்த நாடு எப்படி செழித மிக்க வளமான ஒரு நாடாக இருந்திருக்கும், அங்கே என்னவெல்லாம் கிடைத்திருக்கும் என்று அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சபா நாடு அன்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கு உலகத்தில் எங்கும் எந்த பகுதியும் கிடையாது. உலகத்தில் எந்த பகுதியும் எந்த நாடும் கிடையாது. அவ்வளவு அற்புதமான ஒரு நாடு. அந்த காட்சிகள் எல்லாவற்றையும் அது பார்த்து சுற்றி திரிந்து வருகின்ற பொழுது கடைசியில் கண்ட ஒரு காட்சி, ஒரு இடத்திலே ஒரு பெண்மணி பில்கிஸ் என்ற அம்மையார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் அந்த பெண்மணிக்கு முற்றிலும் முழுமையாக கட்டுப்பட்டு அவர் சொல்வதை கேட்டு வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவர்களிடத்திலே ஒரு குறை இருக்குகின்றது. அது என்ன குறை என்று சொன்னால் அவர்கள் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வை வணங்குவதை விட்டு அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் அவர்களுக்கு இந்த ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அந்த ஹுதுஹுது பறவை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்தில் சொன்னது. அவர்கள் எவ்வளவோ காட்சிகளை அது கண்டது, என்ன எல்லாமோ பார்த்ததானால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹ்விற்கு மாற்றமான ஒரு காரியம், ஒரு ஷிர்க் ஒரு இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை மட்டும் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்தில் அது சொல்லுகின்றது என்று சொன்னால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு படிப்பினை அதிலே.
ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதிலிருந்து அவர்களுக்கு எந்த சிரமமும் கஷ்டமும் இல்லாமல் ஒரு சுகபோகமான ஒரு அரச வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள். மற்ற நபிமார்களை பார்க்கிலும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு விசித்திரமானது, மிக அற்புதமானது. சிறு பிராயத்தில் இருந்தே அவர்களுக்கு நுண்ணறிவு திறன் அவர்களுக்கு உண்டு. வரலாற்றிலே ஒரு செய்தி ஒன்று சொல்லி காட்டுவார்கள். அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்குகின்ற பொழுது ஒரு மனிதர் ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அந்த ஆடு ஒருவருடைய தோட்டத்தில் இவருக்கு தெரியாத நேரத்தில் உள்ளே புகுந்து அங்கு இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் அது திண்டு அதை நாசமாக்கி விட்டது. தோட்டத்துக்காரன் ஆட்டை பிடிச்சி வச்சுக்கிட்டான். நீ ஏன் உன்னுடைய ஆட்டை என்னுடைய தோட்டத்தில் மேய விட்டாய் என்று. அவர் சொன்னால், நான் கவனக்குறைவாக இருக்குகின்ற பொழுது எனக்கு தெரியாமல் ஆடு உள்ளே மேய்ந்து விட்டது என்று. வழக்கத்தைக்கு கொண்டு வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கொண்டு வராங்க. அவங்க தான் அரசர், நபி, நீதிபதி எல்லாமே அவங்க தான் அந்த காலகட்டத்தில். இப்போ வழக்கு வந்த பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வழக்கை விசாரித்து விட்டு சொன்னார்கள், அந்த ஆடை அந்த தோட்டக்காரர்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நீ இந்த ஆடை எடுத்துக்க. அதாவது முதல் விசாரிக்கின்ற பொழுது, இந்த ஆடு உன்னுடைய தோட்டத்தில் எவ்வளவு சேதமாக்கியிருக்கும், இந்த ஒரு ஆட்டின் விலை அளவுக்கு சேதமாக்கியிருக்குமா? ஆக்கியிருக்கும். அப்படின்னா அந்த ஆட்டை நீ எடுத்துக்கோ, அதற்குண்டான பரிகாரம் இதுதான் என்று ஆட்டை தூக்கி அந்த தோட்டக்காரன் கொடுத்துருவாரு. அதை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவன் ஆட்டை வாங்கிட்டு போவான். இவர் ஆடு பறிபோகி விட்டதே, நமக்கு இருந்த ஒரே ஒரு வாழ்வாதாரம், அது நம்ம கையை விட்டு போயிட்டே என்று ஒரு வருத்தத்தில் வெளியே வருகின்ற பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர் வருவார்கள். 10 அல்லது 11 வயது நிறைந்த நிலையில், சிறுவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். அவர் பார்த்த உடனே, ஏன் உங்களுடைய முகம் வாட்டமாக இருக்கிறது? இப்போ நடந்த விஷயத்தை அவர் சொல்லுவார். அப்போ சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த வழக்கு என்னிடத்தில் வந்திருந்தா நான் வேறு மாதிரி தீர்ப்பு சொல்லியிருப்பேனே என்று. இந்த வழக்கு என்னிடத்தில் வந்திருந்தால் நான் வேறு மாதிரியாக தீர்ப்பு சொல்லியிருப்பேன் என்று. அப்போ இவர் உடனே போய் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லிடுவார், இப்படி ஒரு மனுஷர், ஒரு பையன் இந்த மாதிரி சொல்றாரு, நீங்க அவரை கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிச்சு அது மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்லுங்கள் என்று. அப்படியா, என்னுடைய தீர்ப்புக்கே மாற்றமாக வேறு விதமான தீர்ப்பு சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு ஆள் இருக்கின்றார்களா, கூட்டு வாங்கன்னா. உள்ள வந்து பார்த்தா அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், வெறும் 10 அல்லது 11 வயது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டாங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம், அப்படி நீங்க என்னதான் தீர்ப்பு சொல்லியிருப்பீங்க? நான் சொன்ன தீர்ப்பை விடவா சிறப்பாக சொல்லியிருப்பீங்க என்று. இப்போ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், நான் சொல்லட்டுமா தீர்ப்பு இதுக்கு? சரி சொல்லுங்கள் என்பதாக சொன்ன பொழுது அதில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆட்டை அந்த தோட்டக்காரனத்தில் ஒப்படைங்க, தோட்டத்தை ஆட்டுக்காரன்ட்ட ஒப்படைச்சிருங்க. ஆடை வந்து தோட்டத்துக்காரன்ட்ட ஒப்படைச்சிருங்க, தோட்டத்தை ஆட்டு உடையவனிடத்தை ஒப்படைச்சு, அந்த தோட்டம் ஆடு உள்ளே மேய்வதற்கு முன்னால் எப்படி இருந்ததோ அந்த அளவுக்கு அதிலே நீ உழைத்து விவசாயம் செய்ய வேண்டும். அதை பயிரிட்டு செழுமையாக்கி ஆக்கியதற்கு பிறகு நீ அந்த தோட்டத்தை தோட்டக்காரன்ட்ட கொடுத்துட்டு ஆட்டை ரிட்டர்ன் வாங்கிக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ அது வரைக்கும் ஆடு தோட்டக்காரன்ட்ட இருக்கும், அந்த ஆட்டின் மூலமாக என்னென்ன பலன் கிடைக்கும் அதை அவன் அனுபவித்துக் கொள்ளுவான் என்று ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு சொன்னார்கள். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தீர்ப்பை வச்சு புகழ்ந்தார்கள் என்பதாக வரலாற்றிலே பார்க்கிறேன். இப்படி ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலம் இருக்கிறது அல்லவா, அவர்கள் வாழ்ந்த காலம் அவர்களுக்கு எந்த எதிர்ப்பும் கிடையாது. உலகத்தில் எல்லா ஜீவராசிகளோடு பேசக்கூடிய ஆற்றல் வல்லமை அவர்களுக்கு இருந்தது. இதையும் அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த வரலாறுகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், எந்த நிலைகளாக இருந்தாலும் அல்லாஹ்வை மறக்க கூடாது. அதற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெரும் தியாகம் செய்தார்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி. குடும்பத்தை வேண்டுமானாலும் இழக்குகின்றேன், அல்லாஹ்வுடைய நட்பை நான் இழக்க மாட்டேன். தந்தையை இழக்குகின்றேன், நான் இணை வைப்புக்கு ஆளாக மாட்டேன் என்று ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இருந்த உறுதி உங்களுக்கு வர வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் சரி, உங்கள் குடும்பத்துக்காரர்கள், உங்கள் உறவினர்கள், பிள்ளைகள் இவர்கள் மூலமாக நீங்கள் தவறான வழிக்கு போய்விடக் கூடாது. அவர்கள் உங்களை அழைப்பார்கள், அழைத்தாலும் நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறை சொல்லுகின்றார். சொந்த மக்களே உங்களுக்கு துரோகம் செய்தாலும் சரி, இடையூறு செய்தாலும் சரி, துன்பம் விளைவித்தாலும் சரி, அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற சிந்தனை தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுக்காக வேண்டி நீங்கள் லவ் செய்ய வேண்டும், நல்லதை நீங்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அந்த பாணியிலே அந்த அளவிலே சொல்லி காட்டுவார். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொந்த சகோதரனால் கொலை செய்வதற்காக வேண்டி முயற்சிக்கப்பட்டார்கள், ஆனாலும் அவர்களை மன்னித்து வாழ்ந்தார்கள். இதுதான் அந்த நேரத்திலும் சரி. ஆக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுகபோகமான ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அந்த நிலையிலையும் அல்லாஹ்வை மறக்காமல் இருக்க வேண்டும். துன்பத்திலும் சரி, இன்பத்திலும் சரி,
நெருக்கடியான காலகட்டங்களில் செல்லும் எல்லா சூழ்நிலைகளையும் அல்லாஹ்விற்குத்தான் முற்றிலும் வழிபட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வேண்டிதான் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்பது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தேவைக்கு ஏற்ப குர்ஆனிலே நபிமார்களுடைய வரலாறை சுருக்கமாகவும் விளக்கமாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதை கொண்டு அவருடைய உள்ளத்தை தரிபடுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அருமையானவர்களே, ஆனால் வரலாறு என்பது நமக்கு முக்கியமானது. நம்முடைய வரலாறுகள் மாற்றப்படுகிறது, நம்முடைய வரலாறுகள் அழிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதை பார்த்துக்கொண்டு நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்கக்கூடாது. ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்தார். 19 ஆண்டுகள் சிறையில் இருந்து விடுதலைக்காக போராடி 19 ஆண்டுகள் சிறையில் இருந்து நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு அவர்கள்தான் முதலாக இந்த நாட்டினுடைய பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். பிரதமராக பதவியேற்றுக் கொண்டதற்கு பிறகு இந்த இந்திய தேசம் இப்பொழுது எப்படி இருக்குகின்றது? சுதந்திரத்திற்கு முன்னால் அப்படிப்பட்டு பல அல்லோல் பட்டு கிடந்த இந்தியா சுதந்திரத்திற்கு பிறகு எப்படி இருக்கிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாடு முழுவதும் ஒரு சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் என்று அவர் முயற்சி செய்தார். அப்படி அந்த பயணத்தின் முதல் கட்டமாக அவர் தான் 19 ஆண்டுகள் சிறையில் இருந்த அந்த சிறையை பார்வையிட வேண்டும் என்று அங்கே வருகின்றார். சிறைச்சாலைக்கு வருகின்ற பொழுது பிரதமர் அவர்கள் சிறைச்சாலை பார்க்க வருகிறார் என்பதற்காக வேண்டி சிறைச்சாலை எல்லாம் நல்ல சுத்தமா நீட்டா வச்சிருந்தாங்க. இப்ப சிறைச்சாலையில் நுழைந்த உடனேயே வலது பக்கத்தில் ஒரு அறை, அந்த அறையில நல்ல பூக்கள் எல்லாம் சோடித்து நல்ல நீட்டா அழகா பண்ணி வச்சிருந்தாங்க. இப்ப நேரு உள்ளே நுழைகின்றார். ஜவஹர்லால் உள்ளே நேரு நுழைந்தவுடன் கூப்பிட்டு கேட்கிறார், ஏன் இந்த அறையில மட்டும் பூக்கள் எல்லாம் போட்டு சோடிச்சு நல்ல நீட்டா சுத்தம் பண்ணி வச்சிருக்கல என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதமர்கிட்ட ஜவஹர்லால் நேருட்டே, இந்த அறையிலே தான் நீங்கள் 19 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தீர்கள் என்பதாக. இந்த அறையிலே தான் நீங்கள் 19 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தீர்கள். அதை எடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் இந்த அறையை மட்டும் இப்படி நாங்கள் ஜோடித்து வைத்திருக்கோம் என்று சொன்ன பொழுது நேரு அவர் சொன்னார்கள், அட போங்கய்யா, நான் இருந்தது இந்த அறையில் சொன்னார். இல்லை, இடது பக்கத்தில் இருப்பதல்ல, வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த அறையில் தான் நான் இருந்தேன். நான் இருக்கும் போதே என்னுடைய வரலாறை தவறாக எழுதுகின்றீர்களே என்பதாக ஜவஹர்லால் நேரு அவர்கள் கண்டித்துக் கொண்டார்கள். இன்றைக்கு இந்த நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச அரசு இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு வன்மத்தை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த நாட்டில் இஸ்லாமியருடைய பங்களிப்பு என்ன? இஸ்லாமியர்களை தவிர்த்து இந்த இந்திய தேசத்தை நாம் பார்க்கவே முடியாது. எந்த ஊருக்கு போனாலும் சரி, எந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய வரலாறு பதிந்திருக்கிறது இந்த தேசத்தில். ஆனால் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த பாசிச அரசு அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய சரித்திரமே இருக்கக்கூடாது, அவர்களுடைய வரலாற்றை அனைத்தையும் துடைத்தெறிக்க வேண்டும் என்ற ஒரு தீய எண்ணத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக இந்த சமுதாயத்திற்கு எதிராக மிகப்பெரிய வன்முறையை இந்த அரசு ஏவி கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். 15 ஆண்டுகளாக இந்த சமூகம் இந்த அரசாங்கத்துக்கு மத்தியிலே மாட்டிக்கொண்டு எத்துணை கொடுமைகள், நித்தம் கொலைகள், கொள்ளைகள் என்று இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. அருமையானவர்களே, 15 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்த இந்த கொடுமை, அக்கிரமம் இருக்குகின்றதே, இது இந்த இடத்தில் வேறொரு சமுதாயம் இருந்தது என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் முற்றிலும் அடிக்கப்பட்டு புல் போன்று முளைத்திருக்கும். அந்த அளவுக்கு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த சமுதாயத்தின் மீது. ஆனாலும் இந்த சமுதாயத்தை அவர்களால் அசைக்க கூட முடியாமல் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ் நமக்கு உவந்தளித்த மார்க்கம், தீன். இந்த தீனை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அதுக்கு ஒரு சக்தி கிடையாது அல்லாஹ்வை தவிர. அல்லாஹ் தான் இந்த தீனை மாற்றி அமைக்க முடியும். அனைத்து வல்லமையும் அவனுக்குத்தான் இருக்கிறது. எனவே இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக தீய எண்ணங்களை புதைத்து அதன் மூலமாக கலவரத்தை ஏற்படுத்தி தேர்தலில் ஆதாயம் பெறுவதற்காக வேண்டி பல்வேறு சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றது இந்த பாஜக பாசிச அரசு. அதிலே ஒன்று, இந்த ஆண்டு பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மத்திய அரசினுடைய பாடத்திட்டமான சிபிஎஸ்இ சிலபஸினுடைய அந்த பாடத்திட்டத்தில் 8ஆம் வகுப்பு 11, 12 ஆகிய வகுப்புகளில் முற்றிலும் முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்துக்கள் உள்ளே புகுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த நாட்டை 800 ஆண்டுகள் வாழ்ந்த முகலாய மன்னர்களுடைய வரலாறுகள் அனைத்தையும் தவறாக திரித்து வைத்து அவர்கள் எல்லாம் அயோக்கியர்கள், அவர்கள் எல்லாம் கொடுமைக்காரர்கள், அவர்கள் எல்லாம் கொள்ளையர்கள் என்று அவர்களுடைய வரலாறு எழுதி வைத்திருக்கின்றார்கள். உண்மையானவர்களே, இது நம்முடைய வரலாறு.
நமக்கு தெரியும் முகலாய மன்னர்கள் இந்த நாட்டில் எப்படி இந்த நாட்டை கட்டமைத்து கொடுத்தார்கள் என்று. இன்றைக்கும் முகலாய மன்னர்களுடைய கட்டமைத்து கொடுத்த அந்த சின்னங்களை இந்த இந்தியாவிலிருந்து அகற்றவே முடியாத அளவிற்கு வேரூன்றி இருக்கிறது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும். எந்தெந்த ஊருக்கு இஸ்லாமிய பேர் இருக்கிறதோ அந்த பேரெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு சாமி பேர் வைக்கணும். முகலாய மன்னர்கள் எல்லாம் அவங்களாம் கெட்டவர்கள், தீயவர்கள், ஒரு ரவுடிகளை போல் சித்தரித்து காட்டி இஸ்லாமிய சமுதாயமே இதுதான் என்று இந்த மக்களுக்கு மத்தியிலே மத துவேஷத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி இது போன்ற திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை முறியடிப்பதற்கான நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாட்டிலே முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் எதிராக செய்யக்கூடிய எல்லா சதிவலைகளையும் அல்லாஹ் முறியடித்து அனைத்து சதிகளையும் உருவாக்கியவர்களுக்கு பக்கமே திருப்பிவிட்டு இந்த சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாத்தருள் பாடிப்பானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.